அந்த புறா பாருங்கள். இந்த காலையில் எழுந்துச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த கிராமத்தில் எழுந்துச்சு பண்ணுறதுன்னா மூஞ்சி கழுவிட்டு காலையில் சுபு தொழுதுட்டு வெளியே வந்தோம்னா திருப்பி 6:30 காலையில் 6:30 மணிக்கெலாம் புறாக்கு தீனி போட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக தீனி திங்கும். ஏன் இவ்வளோ சீக்கிரம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த புறா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேட்டாக தான் செய்கிறாங்க. இப்போ கிராமத்துலேயும் 7 மணிக்கு மேலே வந்துட்டு கோழி திறந்துடுவாங்க, ஆடை திறந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து புறாவை திறத்துட்டு இந்த தீனி திங்கும். அப்படி ரெண்டா ஸ்பெஷல் தீனி போட்டேன்னு பார்த்தீங்களா, புறாக்கு நாங்கள் வந்து உடச்சிக்கல, பச்சை பயிறு, கம்பு, சோளம், தென்னை, அப்புறம் அரிசி, நெல், கோதுமை இப்படியெல்லாம் மிக்சடாக போடுவோம் கலந்து. ஸோ சிறுதானியமும் இருக்கும், பெருந்தானியமும் இருக்கும். மெயினாக உடச்சக்கல்ல தான் இந்த ஆடுங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றதுனால. ஸோ அப்படி போட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னைக்கு வந்து புறாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான புறா இருந்துச்சு. ரெக்க விரிச்சாப்லேயே நடக்கும். அதை பார்க்க டிஃப்ரெண்ட் அழகாக ரொம்ப கம்பீரமாக இருக்குது. அதை கவர் பண்ணலாம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த வீடியோ கவர் பண்ண முடியல. ஐ திங்க் இந்த ஷார்ட்டில் 1-2 இடத்துல அது வருது. பட் அது எங்கே வருதுன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியல அந்த புறாவை. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த புறா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் விரிச்சா முடிக்குது. இது ஒரு வகையில் கிராமத்து லைஃப்பில் சிட்டியில் வந்து எப்படி தான் பார்க்கும். டிவி இல்லாமல் இப்படி மொபைல் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கும் இதெல்லாம் ரசிக்க தெரிஞ்சிங்களா உங்களுக்கு அதெல்லாம் போயிடும். அழகாக அந்த நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் நியர்பை லிஸ்ட்லாம் போயிட்டு இருந்தீங்களாக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. ஒரு இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு 10 நாள் வந்துட்டோம்னாக்கும் செம்மையாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்களேன் லைஃப். ஒரு டைம் வச்சு கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு